1972 இந்த கழகம் தொடங்கிய காலம் முதலே இந்த இராணுவ கட்டுப்பாடுடைய கட்சி என்பது பரவலாக இருந்தது. கட்டமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆகப்பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் தொண்டர்கள் பலம், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, கட்சி கட்டமைப்பு, வலிமையா மக்கள் ஆதரவும் கூட இதுக்கு தான் அதிகமாக இருந்திருக்கு. நம்ம பல தேர்தல்கள் பார்த்துருக்கோம். 7 முறை இந்த தமிழ் மண்ணை ஆண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆட்சி கட்சியாக இருந்த ஒரு அரசியல் கட்சியில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது எதிர்பாராத நிகழ்வு தான். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மூத்த தலைவர்கள், முன்னோடிகள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், கட்சியில் தொடக்க காலம் முதல் பயணித்த மூத்தவர்கள், திண்டுக்கல் சீனிவாசன், அத்தன் விஸ்வநாதன் போன்றவர்கள், இவங்க பங்கேற்கிற இந்த கூட்டங்களிலே கூட இது போன்ற அடிதடி கலவரம் என்பது உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றிலே இல்லை என்பதை முதல்ல நம்ம பதிவு பண்ணிடுவோம். காரணம் என்ன நினைக்கிறீங்க சார் இதுக்கெல்லாம்? அதுதான் நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி கட்சி கட்டமைப்பு தளர்ந்து விட்டது. கட்சி கட்டுப்பாடு, அதாவது இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்த ஒரு வார காலத்தில் ஒரு கூட்டம் நடத்தினார் திரு எடப்பாடி பழனிசாமி. நிர்வாகிகள் கூட்டம், வட மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்ற கூட்டத்தில் அவர் ஒரு கருத்தை முன்மொழிந்திருக்கிறாரு. நீங்கள் யாருமே கட்சிக்கோ தலைமைக்கோ விசுவாசமாக இல்லை, நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள், சோரம் போய்விட்டீர்கள் அப்படிங்கிற கருத்தெல்லாமே சொல்லியிருக்கிறார். ஏன்னா பூத்தில் கடைசியில் ஓட்டுக்கு எண்ணிக்கை முடிஞ்சு அந்த ஸ்டாம்ப் வச்சு இந்த பெட்டி எங்கே போதோ அது வரைக்கும் போவாங்க பூத் கமிட்டியில் இருக்கிற ஆட்கள். ஆனால் பகல் 11 மணி 12 மணிக்கு பூத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இல்லை என்கிற தகவல் அவருக்கு வந்ததுனால இதை சொல்கிறார். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியை கட்டுக்கோப்பாக தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ளவில்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தலைமை சொல்கிறத கேட்கணும், தலைமைக்கு நீங்கள் கட்டுப்படணும் என்று திரு நத்தம் விஸ்வநாதன் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அப்பவும் தகராறு போயில இல்லை, பிரச்சனைகள் வரும், குரல் எழுப்புவார்கள். தலைமை எந்திரிச்சு ஒரு உத்தரவு போட்ட உடனே அப்படியே அமைதியாயிடுவாங்க. அப்போ தலைமைக்கு கட்டுப்படலை, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க ஒரு சரியான தலைமை இல்லைன்னு நினைக்கிறாங்களா? எதுக்காக அப்புறம் இவ்வளோ அவர் பேச்சு மீறி இது நடக்குது? ஒரு 11 மணிக்கே பூத்லேருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்கன்னா ஒன்று கட்சி தலைமை மீதான அவநம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை இது நம்ம ஜெயிக்க மாட்டோம், இந்த தலைமை சரியில்லை அப்படின்னு இருக்கலாம். இல்லைன்னா அவர்லாம் ஒரு தலைவரா, அவருக்கு பேச்சு நம்ம கேட்கணுமான்னு இருக்கலாம். இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை தொடர்ந்து கட்சியை 28-30 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா, இந்த 2 பெரும் தலைவர்கள் அவங்க மிகச்சிறந்த ஆளுமையாக, மக்கள் செல்வாக்குள்ளவர்களாக, தொண்டர்களுடைய ஏகோபித்த ஆதரவு, ஒரு முடிவு எடுத்துட்டா கட்சி தலைமை முடிவு எடுத்துட்டா அதற்கு கட்டுப்பட்டே தீர வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் உணர்வோடும் பயணித்தவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள். இந்த கட்சியில் பிளவுகள் பிரிவுகள் ஏற்படுகிற பொழுது கூட ஒரு பெரிய தலைமை ஒரு முடிவு எடுக்கிற பொழுது அதற்கு ஒப்புக்கொள்வார்கள். அதுக்கு உதாரணம் தான் நமக்கு 2016-17 நடந்த அந்த பொதுக்குழுவில் அவங்க செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய திருமதி சசிகலாவை கொண்டு வந்த பொழுது பொதுக்குழு மட்டுமல்ல, வெளியில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் வரைக்கும் ஒரு அதிருப்தி கூட வரலை. ஒரு 6-7 மாதத்தில் மீண்டும் திருமதி சசிகலாவை நாங்கள் இந்த பொறுப்பிலிருந்து வெளியேற்றுறோம் என்று அறிவித்த பொழுதுமே அப்போ ஏன் நியமித்தீங்க, இப்போ ஏன் நீங்கள் நீக்கிறீங்கன்னு ஒருத்தர் கூட கேள்வி எழுப்பலை. ஒட்டுமொத்த பொதுக்குழுவும் அதற்கு ஆதரவு தெரிவித்தது கட்சி இருந்தது. ஆக கட்சியில் பிரச்சனைகள் உருவாகிவிடக்கூடாது, கட்சி ஒரு பலகீனமான நிலைக்கு போய்விடக்கூடாது என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் தொண்டர்கள் இதற்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் இந்த இரட்டை தலைமை என்று அந்த இரட்டை தலைமைக்குள்ளேயே பிரச்சனைகள் உருவாகி ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு கட்சியில் மிகப்பெரிய ஒரு பலகீனமான நிலை வந்துருச்சுங்கிறது தான். நம்ம பெரும் தேர்தல் தோல்வியை மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த பகுதிகளில் நடக்கிற ஒவ்வொரு செயல்களுமே அடிதடி ரகளை, தலைமைக்கு எதிரான கோஷங்கள், இது எல்லாமே இவர் பொதுச் செயலாளராக இருந்து இந்த கட்சியை ஒரு கட்டமைப்போடு கட்டுப்பாட்டோடு வழிநடத்தவில்லை என்பதனுடைய வெளிப்பாடு தான். இதனால் தான் கட்சி ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும், வலிமை மிக்க அதிமுக என்று வர வேண்டும் என்று பலரும் விரும்புகிறார்கள்.